இதுதான் காமிக்காம இருக்காங்க. பெற்றவங்களே பிள்ளைங்களை கெடுக்கிறதுக்கு வழி அது. இப்போ எங்கள் பசங்க இருக்கிறாங்க, சின்ன பசங்களாம் இருக்கும்போதும் சரி, இப்போ கல்யாணம் காட்சியாக இப்போ அவங்களுக்கு பெரிய பெரிய பசங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ கூட வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது என்ன சொல்லுவேன்னா, ஆசீர்வாதம் பண்ணுவேன்னா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். ஆண்டவா உன் அருளால் நல்ல அறிவை கொடு, நல்லவனா வாழறதுக்கு வழிவகுத்து கொடு, இதை தான் நான் ஆசீர்வாதம் பண்ணுறது. அது மாதிரி பெற்றவங்க என்ன பண்ணணும்னா, என் குழந்தைக்கு நல்ல அறிவை கொடு, இந்த உலகத்தில் நிலையான பொருள் அறிவு என் புள்ள அடையணும், அதுக்காக நான் என்ன ஒன்றா பாடுறேன் அப்படின்னு போயிட்டு பழக்கம் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்துட்டா நல்லா இருப்பாங்கன்னு நினச்சின்னு சேர்க்குறாங்க. பிள்ளைங்களுக்கு நிறைய சொத்து சேர்க்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது பிள்ளைங்க நல்லா படித்து நிறைய சொத்தெல்லாம் சேர்த்த உடனே உன் தயவே வேணா, நீ எங்கன்னா ஏற கட்டின்னு போயிட்டு, நான் எனக்கு சொத்து இருக்குது, என் பொண்டாட்டி இருக்கிறா, எனக்கு அறிவு இருக்குது, நான் போச்சுன்னு தெத்திடுறாங்க பெற்றவங்களுக்கு. அதான் காரணம். ஏன் சொல்கிறேன்னா, போன மாதத்துக்கு முன் மாதம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க பாடியிலேருந்து. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இங்கே வந்தாங்க. ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறானா, ஒரு பையன் இங்கே இருக்கிறானா. நல்லா படிக்க வச்சுக்கிறாங்க, நிறைய சொத்து சேர்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லா வசதியும் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து இவங்களை அடித்து வயசான காலத்தில் தொல்லை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இட்டுன்னு போய், நீ எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு எழுதி கொடுத்து வந்துக்கிறாங்க. அவங்க என்கிட்ட வந்து என்ன பண்ணாங்கன்னா, வீடு இருக்குது பாடியில், நான் ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்றேன், நாங்கள் இங்கேயே தங்கிக்கணும், நாங்கள் இங்கே காலையில் வரணும், சாயந்தரம் போகணும், இங்கே யாரையுமே நான் தங்க வைக்கிறது கிடையாது, அதனால் நீங்கள் வேறு ஆசிரமம் எங்கன்னா இந்த பணம் கட்டிட்டா கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஆசிரமம் நிறைய வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுங்கன்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, பசங்களுக்கு போதனை நல்ல அறிவை சொல்லிக் கொடுக்கணும். பெற்றவங்க ஆசையை வளர்க்குற மாதிரி சொல்லி கொடுத்து, அது ஆசை அந்த பிள்ளைங்களுக்கு வளர்ந்த உடனே பெற்றவனையே மறந்துட்டு ஆசையிலே அலையிறான். இதுக்கு அடிப்படை பிள்ளைங்களை மட்டும் குறை சொல்ல முடியாது, தாய் தகப்பனும் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறான். அவன் பிறந்த உடனே பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு வழி சொல்லி கொடுக்குறான், பாசத்தை வளர்க்கறதுக்கு வழி சொல்லி கொடுக்கல. அதனால் அவன் பாசம் மத்து போயிடுறான். அதனால் பெற்றவங்களே இந்த காலத்தில் அதிகமாக மதிக்கிறது இல்லை பிள்ளைங்க. இதுக்கு காரணம் பிள்ளைங்க மேலே மட்டும் குறை சொன்ன போது அது தாய் தகப்பனும் அது காரணமாக இருக்கிறாங்க. அதை மாற்றிக்கணும். நம்ம பிள்ளைங்க நல்லவனாக வாழணும், நல்ல அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும். நல்ல பணக்காரனாக இருக்கணும்னா பணம் வந்தோடனே எல்லாரையும் உதாசனப்படுத்திடுவாங்க இல்லையா? புருஷங்கையில் துட்டு வந்துச்சுன்னா பொண்டாட்டி அடங்கி ஒடுங்கி இருக்கிறான். பொண்டாட்டி போய் சம்பாரிச்சு புருஷங்கையில் துட்டு இல்லைன்னா நைனா படுவெல்லாம் துவைச்சு வைன்னு ஆஃபீஸ் போய் வர வரைக்குன்றாங்க. காரணம் என்ன? வருமானம் அவங்க கிட்ட இருக்குது. இவன் ஆம்பளைன்றது இழந்துட்டான், சும்மா ஒப்புக்கு சுற்றின்னு வரான். அது மாதிரி பசங்களுக்கு காசாசையை வளர்க்கக்கூடாது, அறிவை வளர்க்கணும். அறிவை வளர்த்தா பாசம் இருக்கும் இல்லையா? ஆசையை வளர்த்துட்டா பாசம் போயிடுது. அதனால் தாய் தப்பெல்லாம் இன்றைக்கி நிறைய அநாத ஆசிரமத்தில் விட்டுடுறாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்க. இதுதான் இது இந்த பக்தியில் அவங்கள எப்படி கொண்டு வர்றதுக்கு பக்தி எது? பக்தி பக்தி ஆன்மீகத்தில் பக்தி குழந்தைங்களை கூட்டுன்னு போகிறான். நான் நல்லா படிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ, நான் நல்லா வாழணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ. அதானே சொல்லி கொடுக்குற பக்தியில் சொல்லு. நான் தெளிவானவனாக இருக்கணும், நான் நல்ல அறிவாளியாக இருக்கணும், நான் நல்லவனாக இருக்கணும், நான் கும்பிட்றான் சொல்லு. பின்ன அப்புறம் அவன் எதை கும்பிட்டானோ அது கட்சிது அவனுக்கு. உங்களோட அறிவுரையை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து. என்னுடைய அறிவுரையெல்லாம் எவனும் கேட்க மாட்டான். சொல்ல வேண்டியது என் கடமை, கேட்கறதும் கேட்காதான் அவன் இஷ்டம். நான் அறிவுரை சொல்லி இந்த உலகம் மாறுறதா இருந்தா எத்தனை மகான் வந்து எவ்வளோ சொன்னான், மாறாத உலகத்தை நானா மாற்றிட முடியும்? உங்களால் முடிஞ்ச ஒரு 2 பேர்த்த மாற்றலாம். 2 பேர் இல்லை, லட்சக்கணக்கில் மாறிக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ போனுங்க வருது. சாமி மிருகம் மாதிரி வாழ்ந்துன்னு இருந்தேன், உங்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு இன்னைக்கு மனுஷனாக வாழறேன் அப்படின்னு லட்சக்கணக்கில் பொண்ணு வருது இல்லையா? அது மாதிரி மாறி இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் மாற்றிடுவாங்க, மாற்றிடலாம் அப்படின்லாம் நான் நினச்சேன்னா என்னோட முட்டாளி யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா மனுஷன் எப்போ நல்லவன் ஆவான் தெரியுமா? எப்போ நல்லவன் ஆவான்? இறக்கும் தருவாயில் தானே நல்லவா? இறக்கும் தருவாயில் சாவப்பட்டத்துல நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நிறைய பேர் சொத்தை ஏமாத்திட்டேன், இதெல்லாம் பண்ணது தப்பு, சொந்த பந்தத்தை இழந்துட்டேன், அப்ப அந்த நேரத்துல நான் எல்லாத்தையும் உணர்ந்து இருக்கான். உணர்ந்துட்டானா
அது உலகத்துக்கு என்ன உபயோகப்படுமா? படாதுங்க. அப்புறம் அவன் உணர்ந்தான்னா செத்தான்னா சொல்ல. எப்போ ஒரு மனிதன் நல்லவனா மாறுறான்னா அவன் வாழ்க்கையில நடந்து 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 எப்பெல்லாம் தோல்விகள் அடைஞ்சானோ அப்போ நல்லவனா மாற ஆரம்பிக்கிறான். இவ்வளவு தோல்விக்கு காரணம் என்னுடைய ஆசையே. இந்த ஆசைகளை அடங்கி இருந்திருந்தேன்னா நான் நல்லவனாவே இருந்திருப்பேன். இந்த ஆசையால நான் கெட்டவனான, இனிமேல் இவ்வளோலையும் தோல்வி அடைஞ்சேன், இனி நான் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அரசியல்வாதிக்கிறான் தெரியுமா? அவன் வரும்போது கண்டதை புள்ளி விடுவான். 10 தேர்தலில் தோத்து போட்டான்னு வச்சுக்கோ, அப்போதான் அவன் யோசிப்பான், ஐயோ நம்ம இப்படி புழுவக்கூடாது, இனிமேல் நல்லவனாவே இருக்கணும்ன்ட்டு. அந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ ஒருத்தன் தோல்வி அடைகிறானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி வரும். எப்போ ஒருத்தன் உடனே வெற்றி அடைகிறானோ அவனுக்கு இருக்கிற அறிவும் மங்கி போயிடும். ஒருத்தன் அறிவாளி ஆக்குறத தோல்வி தான். சொல்லு ஐயா. இப்போ ஒரு ஆன்மா வந்து இப்போ இறக்க போகுது, அதாவது உடலை விட்டு பிரிய போகுது. சரி, அது அந்த அந்த ஆன்மா நம்மளோட உடம்பை விட்டு எந்த வழியாக பிரியும்? 9 நவதுவார வழியா பிரியும். அது எப்படி? ஒன்றும் புரியலைங்க, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. 9 நவதுவாரம் இருக்குது இல்லையா? மெய், கண்ணு, மூக்கு, வாய், இப்படி இது 5 இருக்குது இல்லையா? ஆசனம், இப்படி 9 துவாரங்கள் இருக்குது நமக்கு. சரிங்க. இந்த 9 துவார வழியா அஞ்ஞானிகளுக்காக உயிர் பிரியும். ஞானிக்கு 3 இடத்துல உயிர் பிரியும். ஒன்று சுழுமுனையில் உயிர் போகும், இன்னொன்னுக்கு உச்சியில் போகும், இன்னொன்று பிடரியில் போகும் இல்லையா? அவனுக்கு ஞானிக்கு மட்டும்தான் இந்த இடத்துல உயிர் பிரியும். அஞ்ஞானிக்கெல்லாம் 9 துவார வழியாக தான் உயிர் பிரியும். 9 துவாரத்துலயும் ஒரு மொத்தமா உயிர் பிரிஞ்சிடும். ஆமா, ஏதாவது ஒண்ணுல போயிடும். ஏதாவது ஒண்ணுல தான் போகும். சில பேர் உயிர் பம்பது பார்த்தா மோஷன் போயிட்டு இருக்கும். ஆமாங்கய்யா. சில பேர் உயிர் பம்பது பார்த்தா விந்து வெளியே போயிடும். ஆமா ஆமா ஆமாங்க. இல்லையா? அப்போ அது எந்தெந்த வழியா போச்சோ அந்தந்த வழியில அது செயலை காட்டிட்டு போயிடும். அதெல்லாம் அதாவது ஒரு பயத்திலேயே வாழ்றது, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு. இது வந்து மன முதிர்ச்சியை இன்மையை காட்டுதா இல்ல ஒரு மனநோயை காட்டுதுங்களா? மனநோயை காட்டும். மன முதிர்ச்சி அடையும் போது எது உண்மைன்னு தெளிஞ்சு நிற்பான். அப்போ அவனுக்கு பயமே கிடையாது. மரணம்னா கூட பயப்பட மாட்டான். என்ன இது காரணம்? என்னன்னா எவன் ஒருத்தன் அதிகமாக கற்பனை பண்ணுறானோ அவனுக்கெல்லாம் இந்த பயம் வரும். கவிஞன் கற்பனை பண்ணுவான், அவன் பாடல் எழுதுறதுக்காக கற்பனை பண்ணுவான், இவன் தன்னை பற்றியே கற்பனை பண்ணுவான். அதனால பயம் கூட்டிடும். இந்த பயத்தால் இது நடந்துருமோ அது நடந்துருமோ, இதை செய்தால் சரியாக இருக்குமோ அது செய்தால் சரியாக இருக்குமோன்ற எண்ணமே அவனுக்கு பயமாக மாறிடும். அதனால் முதிர்ச்சி காட்டாது, அது பயத்தை காட்டும். என்ன கற்பனையால் வர விளைவுகள். மனசுக்கு வந்து எதுவுமே ஒரு நிரந்தரமான உறவு அப்படின்னு எதுவுமே இல்லை, இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நண்பராக இருக்கிறவங்க நாளைக்கு வந்து பகைவராக மாறிடுறாரு. சரி, இப்படியே வந்து எந்த உறவுமே வந்து அதுக்கு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்போ அதுக்கு உண்மையான உறவு தான் எது? இப்போ இன்னைக்கு நண்பர் கொடுத்தாரு, அவர் நண்பராக இருந்தார். அவர் கொடுக்க மாட்டாரு, இன்னைக்கு பகைவராக மாறினார் இல்லையா? ஆனால் உன் மனைவி இன்னைக்கு மனைவி நாளைக்கு மனைவி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். உன் மனைவி உன்னை இன்னைக்கு கணவர் நாளைக்கு கணவர் இல்லைன்னு சொல்ல முடியும். அப்போ உறவுகள் தானே இருக்குது. வெளி உலகத்துக்கு அது, உனக்கு சொந்தத்துக்கு அது இல்லை. உன் மனம் ஃபுல்லாக இங்கே இருந்தால் கூட உன் மனைவி மேலே தானே நினைப்பு இருக்குது. அப்புறம் எது உறவு இல்லைன்ற மனசுக்கு? எல்லா உறவுகளும் மனசுக்கு உண்டு. அதுக்கு சாதகமானதுக்கெல்லாம் அது உறவு வச்சுக்கும், அதுக்கு பாதகமானதெல்லாம் வெறுத்து தள்ளும். அதான் மனசுனுடைய பாதகமாக இருந்தால் அவங்களையும் வெறுத்துருது. ஆமாம், மனைவி எத்தனை பேர் நேற்று கூட ஒரு அம்மா வந்தாங்க, உபதேசம் வாங்கினாங்க. என்னம்மா கணவர் என்னம்மா வேலை செய்கிறாரா? ஒரு சேடஸுங்க அப்படின்றாங்க. அதே கணவர் நல்லவராக இருந்து சம்பாரித்து அந்த மாட்ட கொடுத்தா என்ன சொல்ல, என் கணவர் மாதிரி உலகத்தில் இல்லைங்கன்னு போகிறாங்க. அப்போது எது அவங்களுக்கு சாதகமாகுதோ அதெல்லாம் நன்மை, எது அவங்களுக்கு பாதகமாகுதோ அதெல்லாம் ஆகாது, பகையாயிடம் மாறிடும். அதனால் எல்லாமே பகை கிடையாது, எல்லாமே உறவு கிடையாது. அப்போ அதுக்குன்னு ஒரு உறவு, என்னை கடைசியாக ஒரு உறவு தேவைப்படுது. அதுதான் மனைவி. மனைவி தான். ஆமாம், தாய்க்கு பின் தாரம்னு சொல்லிக்கிறோம்
இல்லையா? அதானே சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நிலைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ண? எது நீயே நிலைக்க மாட்டியே? நீ மட்டும் இங்கே ஒரு 1000 வருஷமா இருப்ப, உன் மனைவி விட்டுட்டு நீ போயிட்டுனா அப்போ மனைவிக்கு எது என்ன ஆகும்? நிலையற்ற வாழ்வு. நிலையானது ஆன்மா, நிலையானது கடவுள். இந்த 2 பொருளை தேடி எடுக்கிறது தான் ஞானம். அஞ்ஞானத்தில் இது 2மே தெரியாது. மனசு தான் தெரியும், உறவுகள் தான் தெரியும். அதனால தான் சொல்கிறது, நான் அடிக்கடி சொல்லுவேன், பாசத்தை வச்சுங்க, பற்ற வச்சுக்காதீங்கன்னு. ஏன்னா பற்ற வச்சுட்டிங்கன்னா நீங்கள் விட்டு வெளியே வர முடியாது, அதோட கலந்துடுவீங்க. பாசம்ன்றது தூரம் இருந்தே காட்டக்கூடியது. அதனால் மனைவி மேலே பாசம் வைங்க, தப்பு இல்லை. பிள்ளைங்க மேலே பாசம் வைங்க, தப்பு இல்லை. கணவன் மேலே பாசம் வைங்க, தப்பு இல்லை. பற்று வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து கடவுள் வழியில் போகவே முடியாது, யாராலையும் முடியாது. அதனால் எல்லார் மேலேயும் பாசத்தை வைங்க, பற்ற வச்சுக்காதீங்க. நீங்கள் உங்கள் மேலே பற்ற வைங்க. உங்கள் மேலே பற்ற வச்சிங்கன்னா உண்மையை உணர்வீங்க. உலகத்து மேலே பாசம் பற்ற வச்சிங்கன்னா உண்மை தெரியாமல் போயிடுவீங்க. அக்கம்மா, இப்போ நான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், அது வந்து எனக்கு சரியா தப்பா அப்படின்றது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு. சரி. நான் கொஞ்சம் பயந்து சுபாவம். சரி. சார் நம்ம எடுக்கிற முடிவு எப்படி இருக்குமோ, ரைட்டா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படின்னு வந்துட்டே இருக்கு. சரி. அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்து ஒரு டைம் எடுக்குது எனக்கு ரொம்ப. எடுக்கட்டும். டைம் எடுத்து ஆராய்ஞ்சு 4 வகையும் யோசித்து ஒரே முடிவாக எடுத்துடு. குழப்பிக்கினே இருந்தீங்கன்னா முடிவே கிடைக்காது. அதனால் எதை செய்கிறனால இது நான் செய்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னு செத்து போடுறேன்னா கூட செத்து போயிடணும். செத்தா நான் பொறுப்புனா, செத்தா என் பொண்ணை எங்கே போவோம், செத்தா என் பாடி யார் எடுப்பாங்கன்னு யோசித்துக்கின்னு இருந்தால் சாவே மாட்டோம். அதனால் எதை யோசித்தாலும் நல்லதாக யோசிங்க, அது ஒரே முடிவாக எடுங்க. சந்தேகத்திலேயே இருந்தீங்கன்னா எந்த முடிவும் இருக்காது, வாழ்க்கையே சரியாக இருக்காது. இவர் கூட வாழலாமா, இவர் கட்சி வரைக்கும் வச்சிருப்பாரா, இவர் பாதியில் விட்டுட்டு ஓடிடுவாரா, இது வாழ்க்கையா? எதை செய்தாலும் ஒரே நினைவு, ஒன்று முடிவு, ஒரே செயல், அப்படி இருக்கணுமே தவிர குழப்பிக்கினே இருந்தால் முடிவே கிடைக்காதுமா. சொல்லுமா. அவ்வளோதான். சந்தோஷம், போய்ப்பார். ஐயா, ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஆழமாக போகணுன்ற எண்ணம் இருக்குது. நான் என்னோட பாதையில் நான் போயிட்டே இருக்கேன். ஆனால் என்னை சார்ந்தவங்க வந்து ஒரு சில நேரத்தில் வந்து எதுக்கோ பயப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு நான் என்னோட கேள்வியிலேருந்தே எனக்கு ஒரு சில பதில்கள் கிடைக்குது. சரி. இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து நான் ஒரு சில விஷயம். நீ பயப்படுறன்னு அர்த்தம். ஆன்மீகத்தில் போகிறதுக்கு நீ பயப்படுற. ஏன்னா அவங்களுக்கு எதனா வரட்டுமே, நீ போனோன்னு முடிவு பண்ண பிறகு போய்கினே இருக்க வேண்டியது தானே. நீ ஏன் அவங்கள பார்க்குற? அப்போ நீ உனக்காக பார்க்கல, அவங்களுக்காக பார்க்குறியா? சொல்லு. அப்போ நீ பயப்படுற. அவங்க பயப்படுறாங்களோ பயப்படலையோ, நீ பயப்படுற. முதல்ல ஐயோ இவங்களை விட்டுடுவோமா, இவங்க நம்மளை வெத்துருவாங்களா, நம்ம இவங்களை விட்டுட்டு எங்கன்னா ஓடி போடுவோமா அப்படின்னு உனக்குள்ளவே பயம் வருது. அதனால தான் நீ இன்னொருத்தர் மேலே போட்டுனுக்கிற பழி. அதனால் அவங்களுக்கு வர பயம் என்ன தெரியுமா? ஆன்மீகத்தில் போனால் முன் காலத்திலலாம் சொல்லி வச்சாங்க, ஆன்மீகத்தில் போனால் வீட்டுக்கு காட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. இப்போ எவனும் பொண்டாட்டியை விட்டு போகிறோம் எந்த ஆன்மீகவாதியும் கிடையாது. அப்போ நீ எங்கேருந்து விட்டுட்டு போகிறது, அவங்க எங்கேருந்து உன்னை விடுறது? அதனால் யாரையெல்லாம் விட முடியாது. இதெல்லாம் ஒரு கற்பனை. முன்னெல்லாம் எப்படி போனாங்கன்னா 10 வருஷம் குருகுலத்தில் இருந்தாங்க. அவங்க பாசம் பற்று எதுவும் கிடையாது. அவங்க ஊருக்குள்ளே வந்தாலும் சொந்த பந்தன் உறவுகள் கிடையாது. அவங்க போனாங்க காட்டுக்கு. காத்தாலேருந்து சாயந்தரம் பொண்டாட்டி மூஞ்சியே பார்த்து நின்றுட்டு அப்புறம் எங்கேருந்து காட்டுக்கு போகிறது? அதனால் இதெல்லாம் கற்பனை. நான் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. சரி, நன்றிங்க. நன்றி. வேறு யார்? சாமி, நல்ல மனம், நல்ல சொல், நல்ல செயல் என்பது எதுங்க சாமி? நல்ல மனம் இந்த உலகத்தில் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது. நல்ல சொல், உண்மையே சொல்கிறது. சரி. நல்ல செயல், நல்லதையே செய்யறது. சரி சார். அப்புறம் கடவுள் அடையறதுக்கு இது உதவுமா சாமி? கடவுளை அடையிறது உதவாது. சரி சார். நீ நிம்மதியாக இருக்க உதவும். சரிங்க சார். கடவுளை அடையணுன்னா உன் உயிரை பிடிக்காத எவனாலையும் கடவுளை அடைய முடியாதுப்பா. சரிங்க சார். இப்போ மசூதிக்கு போகிறான், சரி, அவன் கடவுளை கும்பிட்றான். சர்ச்சைக்கு போகிறான், அவனும் கடவுளை கும்பிட்றான். இந்து மதத்தில் கோயிலாக போகிறாங்க, அவங்களும் கடவுளை கும்பிட்றாங்க. இவங்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்க சார். கடவுளை பிடிக்கணும்னா உயிரை பிடிக்கணும் முதல்ல. அதனால தான் சொன்னேன், உன்னை தெரியாத கடவுள் தெரியாதுடா உனக்குன்றது.
அதனால் உலக விஷயத்தில் இந்த மூணும் நீ நல்லதே நினைக்கிறது, நல்லதே செய்யறது, நல்லதே பேசுறது, இது மூணும் இருந்தால் உனக்கு உலகத்தில் துன்பம் கிடையாது. சரி, சொல்லுப்பா. அடுத்தது சார், மனிதன் நல்லவனா வாழ என்ன செய்யணும் சார்? உன்னையே நீ கவனிக்க ஆரம்பிச்சுன்னா நீ நல்லவனாக இருக்கலாம். சரி சார். ஆனால் உலகத்தை உன்னை மறந்து உலகத்தை கவனிக்க ஆரம்பிச்சுன்னா நீ கெட்டவனாக மாறுவ. இப்போ ஒருத்தர் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, நீ அவங்கள பார்க்காத உட்காந்துன்னா உனக்கு உபதிரமே கிடையாது. கண்டிப்பாக. இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் அவனா அடிச்சுக்கிறான், நான் போய் நடுவில் மாட்டேங்கன்னா ஒருத்தன் குத்த வரவன் உன்னை குத்தி போடுவான். இல்லை? கண்டிப்பாக. அப்போது நீ உலகத்தை கவனிக்கும் போது உனக்கு தீமை வருது, உன்னை கவனிக்கும் போது ஒரு ஒம்பும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க, மனிதாபிமானம் ஆச்சப்பா. ஆமாம், மனிதாபிமானம் மாட்டிக்க போய் இதுதான் இதனுடைய பொருள். சரிங்க சார். அப்புறம் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது எது சாமி? தெய்வம்பா. மனித வாழ்வுக்கு தெய்வம்னு ஒன்று இல்லைன்னா மனிதன் ஒருத்தன் இருக்க மாட்டான். மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா தெய்வம்னு ஒன்று இருக்காது. சிறப்பு. இல்லையா? அப்போது மனித வாழ்வுக்கு ஆதாரமாகிறது இறைவன். ஆனால் இறைவனுடைய புகழை பேசுறது மனிதன். அப்போது அடிப்படை இது 2 தான். சொல்லுப்பா. சிறப்பு சாமி. ரொம்ப நன்றிப்பா. ஐயா, முக்தி நிலை அடையணும்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்குற பாடம் செஞ்சுட்டு வந்தால் முக்தி நிலை அடையணும். ஆமாம், அடையலாம். எப்போ அடையலாம்? வந்து ஒரு உபதேசம் வாங்கினோடனே நான் முக்தி நிலைக்கு போவேன்னு நினச்சா அது முட்டாள்தான். குறைஞ்சது 25 வருஷம் நீ செய்யணும் அந்த பாடத்தை. ஆமாம், உன் மனம் இருக்கக்கூடாது. முக்தி அடையணும்னா உன் மனுஷனுக்கு மனம் இருக்கக்கூடாது. இப்போ நாயன்மார்கள் இருந்தாங்க, ஆழ்வார்கள் இருந்தாங்க, இவங்களுடைய நிலை என்ன அப்படின்னா வீடு வாசல் என் பிள்ளைங்க, என் சொத்து, என் சொகன்னு அவங்க எங்கேயும் நினச்சதே கிடையாது. தெய்வத்தை மட்டும்தான் அவங்க மனசில் சுமந்தாங்களே தவிர குடும்பத்தை சுமக்கலை. நமக்கு சொத்து இருக்குது, என் பிள்ளைங்க இருக்குது, அதுங்களுக்கு நான் தானே பெற்றுட்டேன், எனக்கு பாசம் இருக்குது அப்படின்னா ஒருபோதும் முக்தி நிலையை அடைய முடியாது. சும்மானா ஏமாற்றக்கூடாது. ஞானத்தில் உண்மை மட்டும்தான் சொல்லணும். வராது அது அவங்க விருப்பம். ஜனம் வரணுன்றதுக்காக பொய் பொருட்டெல்லாம் புலிவின்னு இருக்கிறது இல்லை இது. அதனால் நீ முக்தி நிலை அடையினா 25 வருஷம் செய்தீங்கன்னா உன் மனம் கரைஞ்சிடும். அப்போ தான் முக்தி நிலை கிடைக்கும். மனுஷனுக்கு மனம் எடுக்கிற வரைக்கும் இகை நிலை தான் கிடைக்கும், பரநிலை கிடைக்காது. எந்த மனுஷனுக்கு மனம் அழிஞ்சதோ அவன் பரநிலைக்கு போயிடுவான். அந்த மனசை அழிக்கணும்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு உபதேசம் 2 உபதேசத்துலலாம் நடக்காது. 18 உபதேசமாக வாங்கணும். வீடு வாசல் பிள்ளைங்க பாசம் அதெல்லாம் அறணும். அதெல்லாம் அறந்தால்தான் முக்திக்கு போக முடியும். சும்மானா முக்திக்கு போகிறதில்ல. போகிறதா ஊரில் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே போயிடுவான். நேற்றுக்கு இங்கே ஜனங்களே இவ்வளோ அதிகமாக ஆகிருக்காது. எவனுமே முக்திக்கு போகாததான் ஜனம் ஜாஸ்தி ஆகிக்கினே இருக்குது. அதனால் முக்தி நிலைன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லாமல் ரொம்ப கடினமான விஷயம். உங்களுக்கு குழந்தைங்க இருக்குதா? அப்புறம் அதெல்லாம் வச்சுட்டு எங்கே நீ முக்திக்கு போவ? இப்போ இங்கே உட்காந்துக்கினே யோசித்துன்னு இப்போ குழந்தை சாப்பிட்டுதா தெரியலையே, போச்சா தெரியலையே, விளையாட்சா தெரியலையேன்னு யோசிப்பேன். இந்த மனம் உன்னுடைய உருவம் இன்னொன்று இருக்கிற வரைக்கும் முக்தி கிடைக்காது. என்னோட கடமைகள்லாம் முடிச்சுட்டேன். இந்த கடமைன்னு சொல்கிற பாரு, இதுதான் இருக்கக்கூடாது. உனக்குன்னு கடமை ஒன்றுமே கிடையாது. உனக்கு கடமை கடவுள் மட்டும்தான். என் குழந்தைக்கு செய்யணும் அது கடமை, என் பேரனுக்கு செய்யணும் அது கடமை. என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க, சாமி நான் இந்த பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் உங்கள் விளையாட வந்துடுவேன் அப்படின்னாங்க. பசங்களுக்கு கல்யாணம் பண்ணோன்னே பேரம் வந்துடும். பசங்களை விட பேரம் மேலே பேத்தி மேலே ஆசை ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் எங்கே முடியுது? வாழ்க்கையில் முடிவுன்றதே இல்லை. இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே முடிவு. அதனால் அந்த இருந்தும் இல்லாத நிலைமையே நம்ம மனசு உண்டாக்கணும். எனக்கு யாரும் இல்லை, என் பொண்ணு இல்லை, என் பிள்ளை இல்லை, என் மருமவன் இல்லை, என் மருமவன் இல்லை அப்படின்ற நிலை உன் மனசு வந்துச்சுன்னா முக்தி மட்டும் உண்டு. சரிங்க. அந்த பாடம் பண்ணிகிட்டே வந்த அந்த அமுத நீர் சுரக்கும் சொல்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை. அதான் சொன்னேன், மனம் இல்லாத நிலையில் அமுதம் வரும். மனம் இருக்கிற வரைக்கும் அமுதம். அதை தான் சொன்னான். இப்போ இந்த துணி கட்டிக்கின்னு எதுக்கு வந்த நீ? வெட்கம், மானம். அவுத்து போட்டு நிற்பியா? நிற்க முடியாது. நம்மள அப்படி பழக்கி இருக்காங்க. அதுதான் அந்த பழக்கம் தான் முக்திக்கு போக விடாது, இகத்தில் வலிக்கும். அதனால தான் சொன்னான், ஒரு மனுஷன் ஞானத்துக்கு போனால் முக்திக்கு போனால் அவனுக்கு முதல்ல மான எண்ணம் இருக்கக்கூடாதுன்னா. அதனால சொன்னான், மானாபிமானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்கையிலேன்னா. மனுஷனுக்கு மான எண்ணம் அர்த்தம் என்ன சொல்லுவான், அர்த்தம் நம்மளை என்ன நினைப்பான் அப்படின்ற நினைவு இழந்துட்டோம்னா நம்மளா இருப்போம். கன்னியாகுமரியில் மாயம்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வந்து நிர்வாணமாக தான் போவாங்க. அந்த அம்மா கூட ஒரு 10 நாய் தான் போகும். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நிர்வாணமாக தான் போவாங்க. காரணம் என்ன? அவங்க மற்றவங்கள பற்றி யோசிக்கல, கடவுளை பற்றி மட்டும் யோசிப்பான். ஆனால் உலக வாழ்க்கையில் வாழறவங்க மற்றவங்கள பற்றி யோசித்து தான் ஆகணும்.
அதனால் அந்த மாதிரி ஆசையெல்லாம் படக்கூடாது. நான் உன்னை தேடிங்கிறேன், நீ எனக்கு என்ன தரியத்தா அப்படின்ற மனநிலைக்கு கொண்டாடணுமே தவிர நான் எடுத்த உடனே முட்டிக்கு போனோம் மோட்சத்துக்கு போகிறோன்னு நினைவு உண்டாச்சுன்னா மனம் வந்ததுன்னு அர்த்தம். அந்த நினைவே இருக்கக்கூடாது. நீ நினைவு இல்லாத போன நான் என்ன சொல்கிறேன், கடவுள்கிட்ட உன்னை தானமாக கொடுக்கணுன்றேன். தியானம்னு கண்ணை மூடிக்கின்னு இருக்குது இல்லை, கடவுள்கிட்ட உன்னை தானமாக கொடுத்துடணும். உன்னை தானமாக கொடுத்துட்டீங்கன்னா நீ அங்கே இருக்க மாட்ட. அந்த நிலையை வர வச்சுக்கிறதுக்கு உனக்கு தைரியம் வேணும். எதை ஒன்றா நான் இழப்பேன், இறைவா உன்னை மட்டும் இழக்க மாட்டேன்ற மன உறுதி போகணும். அவங்களுக்கு தான் இதெல்லாம் சாத்தியம். சும்மா புக்கில் பேசுகிறான், டிவியில் பேசுகிறான், அமுதம் திறந்துட்டோன்னா நான் சர்க்கரையாவது கரைச்சி ஊற்றிடுறதுக்கு. மூளை கரைஞ்சி வரணும். மூளையை சுற்றி ஒரு நீர் இருக்குது, அந்த பாடம் பண்ண பண்ண அது வரும். எல்லா மதத்துலேயும் மதம் வேற, ஜாதி வேற, மொழி வேற, எல்லாம் வேற வேற, நாடு வேற. ஆனால் கும்பிடுற முறை மட்டும் இந்துக்கள் மாதிரியே கும்பிடுவான். கிறிஸ்துவனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும். காரணம் என்ன அது அவனுக்கே தெரியாது. ஏதோ வந்து கும்பிட்டுன்னுக்குறோன்னு நினச்சின்னப்பான். இடுப்பில் ஒரு நீர் இருக்குது. நான் அதனால தான் இங்கே நீட்டாக வந்து ஊருங்களை போய் ஆண்டுருது. எங்கே போனாலும் நீட்டாக விழக்கூடாது. தலை கீழே இருக்கணும், புட்டம் மேலே இருக்கணும். மலையிலேருந்து தண்ணி ஓடி அந்த கீழே நோக்கி தானே வரும். அந்த மாதிரி உன் தலையை கீழே வச்சு புட்டத்தை மேலே தூக்கி வைக்கும்போது இடுப்பில் விந்து நீர் இருக்குது. அது முதுகு தண்டு வழியாக வந்து உன் மூளையை சுற்றி திருப்பி நிமிரும் போது அது அங்கே போகும். போனீங்கன்னா தான் மனித நிலை மனிதனாக இருப்பான், இல்லைன்னா மத வெறியனாக தான் இருப்பான். அதுக்கு தான் அப்படி கும்பிட சொல்கிறது. இங்கே சாஸ்தாங்கன்றது பட்டு தூங்குறதா இதை சாஸ்தாங்கம்னு எந்த முடையும் சொல்லி வச்சான்னு தெரியல. சொல்லு, கடவுள்கிட்ட போய் தோப்ப உள்ள போடணும்னு கடவுள் சொன்னாரா? இப்போனா ஏன் போட்டுன்னுக்குறோம்? கடவுள் எங்கன்னா கொட்டு போட்டுக்கணும்னு சொன்னாரா? ஏன் போட்டுன்னுக்குறோம்? கடவுள் எங்கன்னா புத்தி போடணும்னு சொன்னாரா? ஏன் போட்டுன்னுக்குறோம்? நம்ம உடல் அசைவுக்காக நீ செய்டானா செய்ய மாட்டா. அதனால் கடவுள் பேர் சொல்லி செய்தால் தான் செய்வேன். அதனால் அந்த செயலெல்லாம் செய்யும்போது நம்ம உடல் இயக்கம் சரியாக இருக்கும். அப்போ கும்பிடும் போது இப்படி கும்பிட்டீங்கன்னா நீ மனித நிலையிலிருந்து தெய்வ நிலையை நினைக்க ஆரம்பித்த. அதுக்காக தான் எல்லா மதமும் இப்படி கும்பிட்டுன்னுக்குது. ஆனால் அது ஏன் கும்பிடணும் அவனுக்கு தெரியாத கும்பிட்டுன்னுக்குறான். இதை தெரிஞ்சு கும்பிடணும். அதனால தான் நான் இங்கே வந்து நீட்டாக பார்த்தனை ஏந்து போப்பா போய் உட்கார்ப்பாட்டுன்றது. ஏன்னா தெரியல, அவனுக்கு எப்படி வணங்கணுன்னே தெரியலைங்கய்யா. வரமுறை தெரியாத வளர்ந்துட்டம்மா. இப்போ எல்லா இதுலேயும் எல்லா சாமியாரும் உலகத்தில் பேசுனாங்க, நிறைய தெய்வீகம் பேசிக்கிறாங்க. யாரும் உண்மையை பேசலைங்கய்யா. உண்மையை பேசுனாங்க, ஆனால் உலகத்தை பற்றி பேசலை அவங்க. அதான் வித்தியாசம். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் எல்லா மகான்களும் பேசுனாங்க, கடவுளை பற்றியே பேசினாங்க. அதனால் மனுஷனுடைய மனசை பற்றி எவனும் பேசலை. நான் பேசுறது கடவுளை பற்றி அதிகமாக பேச மாட்டேன், மனுஷனுடைய மனசை பற்றி தான் பேசுவேன். ஏன்னா மனிதன் நல்லா இருந்தால் தான் கடவுளை வழிபாட முடியும். மனுஷன் மனம் கெட்டு போய் அவன் நிலை கெட்டு போச்சுன்னா கடவுளை எவங்க வழிபட போவான்? கடவுளாக தான் இருக்கும். அதனால் மனுஷனுடைய மனத்தை மாற்றணும். மனத்தை மாறத்துக்கு நீ பேசணும். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக 7 கோடி 8 கோடி பேர் என்னை கும்பிட்டுன்னுக்குறான், கடவுளாக கும்பிட்றான். காரணம் என்ன அப்படின்னா, நான் பேசுறது அதிகமாக மனசை பற்றி. நீ உன் மனசை சீர் பண்ணிக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்ற. மனம் கெட்டு போச்சுன்னா உன் வாழ்க்கையை கெட்டு போட தெய்வ வழிக்கே போக மாட்டேன். அதனால் நான் பேசுறது அப்படி. அவங்களாம் தெய்வத்தை பற்றி பேசிட்டு போனதுனால இந்த குழப்பத்திலேயே இருந்துட்டாங்க. இந்த குழப்பம் தெளிநந்தமாக பேசுங்கிறேன். 40 வருஷமாக கத்தின்னுக்கிறேன் இப்படி. ஐயா, இப்போ ரமண மகரிஷிலாம் வந்து கேன்சர் வந்தது சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து முக்தி நிலை அடைஞ்சவங்க தானங்க ஐயா. அந்த அமுத நீர் சொல்கிறது அவங்க உடம்புல இருக்க அதெல்லாம் உண்டு. ராமகிருஷ்ணர் ரமணருக்கு மட்டும் வரல, ராமகிருஷ்ணருக்கும் கேன்சர் தான். எல்லா மகானுக்கும் வந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க எந்த நிலையாக இருந்தாலும், இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிறேன், எனக்கு பாவமே கிடையாது, 10 பைசாவும் கிடையாது. இப்போ இவங்கெல்லாம் வந்து காலில் விழும்போது என்ன ஆகும்? இவங்க பாவத்தெல்லாம் நான் சுமக்கும் போது நான் பாதிப்பு தான். நான் தான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொன்னேன், எல்லா ஞானிகளை விட நான் கொடூரமாக சாவேன். ஏன்னா எந்த ஞானி இப்படி கூப்பிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரையும் பேசல, அவங்க பாட்டு தனியாக நின்று பேசுவாங்க. ஆசீர்வாதம் பண்றதாலே நீங்க வரும், கண்டிப்பா வரும் புண்ணியம். அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குது. யாருக்கு? இவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குது. ஆனால் ஆசீர்வாதம் பண்ணவருக்கு பாவம் இல்லை கிடைச்சிது. அதனால தான் எல்லா மகானும் நோய்வாய்ப்பட்டு செத்தான் கடைசி காலத்தில். ஏன்னா எந்த கெட்ட பழக்கமே இல்லாத ஒரு ரமணர் 13 வயசில் ஞானத்துக்கு வந்தார். எந்த கெட்ட பழக்கமே இல்லாத ஒரு ராமகிருஷ்ணர், ஆனால் கொடூரமாக செத்தாங்க. காரணம்னா இந்த ஜனங்களுடைய பாவத்தை அவங்க சுமக்கும் போது பாதிப்பு அவங்களுக்கு. ஆனால் ஜனங்க சுகப்பட்டாங்க.
அதை தான் நானும் செய்துன்னுக்கிறேம்மா. கடவுள் அடைஞ்சவங்க, கடவுள் அவருக்கு ஏதாவது உடலுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற. கேன்சர் வந்தா உயிருக்கு வருமா உடலுக்கு வருமா? அந்த சுரப்பி ஆகப்பட்டது அவங்க உடல்ல இருக்க உடலை தான் கெடுக்கும், உடலை தான் அழிக்கும், உயிர்கிட்ட எதுவுமே நெருங்காது. அதனால தான் சொல்றது உயிரை வெட்டாது, உயிரை நினைக்காது, உயிரை காய வைக்க முடியாது. அப்படிப்பட்ட பொருள் எந்த நோயும் உயிரை பாதிக்காது. ஆனால் இந்த உயிர் இருக்கிற உடலை பாதிக்கும். அந்த பாதைகளை அவன் சுமந்து தான் அவனை பப்ளிக் வந்துட்டானே. வள்ளலாறு யாருக்கும் உபதேசம் கொடுல, ஒரே ஒரு ஆளுக்கு தான் உபதேசம் கொடுத்தார், கல்பட்டுன்ட்டு. அவர் நோய் நொடி இல்லாத போயிட்டார் அவர். ஆனால் மீதி மகான்ல அந்த உபதேசம் கொடுக்குற குருமார்கள் எல்லாம் பாதிப்பு தான் ஆளாவாங்க. அதில் எந்த அவன் உபதேசம் கொடுக்கும்போதே என்ன சொல்கிறான்? நல்லவனோ கெட்டவனோ, பாவம் பண்ணானோ புண்ணியம் பண்ணனோ, அத்தனையும் என்ன சார்ந்தது, அவனை கரையுது. அதானே கடவுள்கிட்ட சொல்கிறோம். அப்போ அந்த பாவம்லாம் எனக்கு தானே அவன் சேரும். இதனால் எல்லா மகானும் நோய் வைப்படுவான். நீங்க வந்து எங்களுக்கு சொல்லி தரீங்க. இதை வந்துமா உலக நாட்டில் எத்தனையோ மதங்கள் இருக்கு. எல்லா மதங்களும் என்ன சொல்லுதுன்னா மனிதன் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மதங்களும் சொல்லு. ஆனா எல்லா மதங்களும் கடவுளை பத்தி படிக்குது, ஆனா கடவுளை பத்தி பார்க்கல. புரியுதா? எல்லா மதங்களுமே கடவுளை பத்தி படிச்சுன்னுக்குது, பேப்பர்ல இருந்த படிச்சுன்னுக்குது, ஆனா பிராக்டிக்கல் அதை போய் பார்க்க முடியல, அதுக்கு வழி தெரியல. ஆனா உலகத்திலேயே இந்து மதம் மாதிரி ஒரு மதம், புனிதமான மதம் எதுவும் கிடையாது. ஆனா இதை யாரும் வளர்க்கறது கிடையாது. மற்ற மதம்லாம் வளர்க்கப்படுது இல்லையா? ஒரு குரூப் என்ன வந்து வெடி கிடி வச்சு பயமுறுத்தி அதில் சேர்க்குது. ஒரு குரூப் என்ன வந்து பிஸ்கட் கொடுத்து, துணி கொடுத்து, பொண்ணு கொடுத்து, வேலை கொடுத்து, படிப்பு கொடுத்து அதில் சேர்த்துக்குது. ஆனா ரெண்டும் கடவுள் வழிபாடே இல்லை. கடவுளை பத்தி படிக்கிறாங்க, ஆனா இவங்க கடவுள் அடையறதில்லை, அடையறதுக்கு அதில் வழியும் இல்லை. ஆனா இந்து மதத்துல கடவுளை அடையறதுக்கு வழி வச்சிருக்கு. இப்போ இங்கிலாந்து நாட்டுல 50 வருஷத்துக்கு முன்ன உலகத்துல உள்ள அத்தனை நதி தண்ணியை எடுத்து வச்சிருக்கிறோம். அதனுடைய காலத்துல அது ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டா அந்த தண்ணி அப்படின்னு இங்கிலாந்துல லேப்ல வச்சிருப்பாங்க. ஆனா எல்லா நாட்டு தண்ணியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு சுவை, ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படுது. ஆனா கங்கை நதியினுடைய தண்ணியும் வச்சுக்கிறோம். அது 50 வருஷத்துக்கு முன்ன எப்படி வச்சோன்னா இன்னைக்கும் அப்படியே இருக்குதான். அவன் என்ன சொல்றான் ஸ்டேட்மெண்ட், இமயமலையில எதுவோ ரகசியங்கள் அடங்கி இருக்குது. உலகத்துல எத்தனையோ நாடு இருக்குது. ஆன்மீக பூமின்னு எங்கன்னா ஒரு நாடு இருக்குதா? இந்தியா மட்டும்தான் ஆன்மீக பூமி. இப்ப அங்கேயும் தானே ஆன்மீகம், அங்க தானே கடவுள் வழிபாடு இருக்குது. ஆனா ஆன்மீக பூமின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்மீக பக்தி பூமி எல்லா நாட்டிலையும் இருக்குது, ஆன்மீகம் எல்லா நாட்டிலையும் கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் ஆன்மீகம் உண்டு. ஆன்மீகம் என்றதுன்னா கீழே இருக்கிற பொருளை மேலே எடுத்துன்னு போட்டு, அதுதான் ஆன்மீகம். அதை அடையும் போது தான் கடவுள் தெரியுறான். ஆனா இவன் போய் படிச்சுட்டு வர்றதால கடவுள் தெரியுது, மன நிம்மதி கிடைக்குது, மன சந்தோஷம் கிடைக்குது. ரெண்டாவது இவன் ஆன்மீகம்ன்றது தனித்து செய்யுது. அவங்க பண்றதுதான் கூட்டம் கூட்டி செய்யுது. கூட்டம் கூட்டி செய்யும் போது உறவுகள் கிடைக்குது. 4 பேர் உறவுகள், ஏழை வருவது, பணக்காரன் உறவு, எல்லாரும் உறவும் கிடைக்குது இல்ல. இதுல இருக்கிற உறவே ஏந்துருவார். ஆனால் இறைவனை பார்ப்பார், அதுல உறவுகள் கிடைக்கும், கடவுள் உறவு கிடைக்காது. இதுதான் வித்தியாசம். இன்னைய இளைஞர்கள் யோகம் கத்துக்கிற சிறப்பா முன்னேற முடியும்னு சொல்றீங்களா? ஆமா, முன்னேறதுன்னு 2 விஷயங்கள். நிறைய பணங்கன்னு நான் பிச்சைக்காரன் வந்துட்டு நிறைய பணங்கன்னு சேர்ந்து கார் பங்களாலாம் வாங்கிட்டேன்னா அது ஒரு முன்னேற்றம் இல்ல, அது உலக முன்னேற்றம். நான் இருந்த முட்டாள்தனத்தெல்லாம் இழந்து நான் அறிவாளியா நின்னா அது ஒரு முன்னேற்றம் இல்லையா? இந்த ஆன்மீகம்ன்றது முட்டாள்தனத்தை இழந்து அறிவாளித்தனத்தை கொள்றது ஆன்மீகம், அது முன்னேறுது. இறைவன் பேரறிவாளன், இறைவன் சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு பொருள் செய்யறோம், அந்த பொருள் நம்ம நினைக்கிற மாதிரி வரமாட்டேங்குது, அதுல ஏதோ வெண்ணுமா போயிட்டு நம்ம பிடிக்காதே போயிட்டு. ஆனா இறைவனுடைய பேட்டர்ன் இருக்குதுன்னா அற்புதமான கவிஞன், கலைஞன். இந்த நாட்டுல போட்டாலும் 2 காலு 2 கை, காது 2 மூக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிறான். சரி, வேற நாடு அது இங்கிலாந்துல ஒரு கால ஒரு கை வச்சிடலான்னு வைக்கல பாரு. ஏன்னா வேற்றுமை இல்லாத உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி படிச்சான், உலகத்துல உள்ள அத்தனை மனிதர்களையும் ஒரே மாதிரி படிச்சான். அவன் எவ்வளவு பெரிய கலைஞன்.
அதனால என்ன பண்ணிட்டான், சாப்பிட்டுக்கணும் காது கேட்டுக்கின்னு இருக்கணும். அதனால நான் டீ குடிச்சுனேன், நீ சொல்லிக்கினே நான் கேட்டுக்கிறேன். சரிங்க, சொல்லுமா. ஏன்பா சாப்பிடாதவங்க போய் சாப்பிட்டு வந்துருங்கப்பா, தயவு செய்து சாப்பிடுவோம். எல்லாம் ஒரே நேரத்தில் போனாங்க சாப்பிட முடியாது. சாப்பிடாதவங்க எல்லாம் போய் சாப்பிட்டு வந்துருங்க. உட்காருமா கொஞ்ச நேரம் கிளாஸ் நடக்குது. இப்பெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது, அப்புறம் தான் ஆசீர்வாதம். சொல்லுமா. இந்த இதுல ஆன்மீகம்ங்கிறது கடவுள் சார்ந்தது மட்டுமல்ல, இது அறிவு சார்ந்தது. இந்த அறிவை அடைவதற்கு ஞான வழிகள் நம்ம பெரியவங்க இப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது நீங்க சொல்லித்தரங்க ஐயா, சொல்லித்தரீங்க எல்லாருக்கும். ஆனா பிற மதத்தவர்களும் பிற இனத்தவர்களும் அவங்களுக்கும் தனித்தனி கொள்கைகள் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த நெறியின் மூலமா இந்த ஞானத்தை முழுமையா அடைய முடியுமா கத்துக்கிட்டு? அதான் சொல்றேன்மா, மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கிறது. நேற்று வரைக்கும் ஒரு எஸ்சின்னு சொல்லுவான், அவன் இந்துன்னு சொல்லுவான். இன்னைக்கு போய் ஒரு வேற கிறிஸ்துவ மதத்துல சேர்ந்துருவான், எஸ்சி போயிடும் இல்லையா, இந்துவும் போயிடும், நான் ஒரு கிறிஸ்டினுங்க அப்படின்னு. இப்போ இது இயற்கையா வந்ததா செயற்கையா வந்ததா? அப்போ இந்த மதங்கள் என்றது செயற்கை, இயற்கைன்றது உன் உடல், உன் மனம். இந்த இயற்கையோட நீ பயணம் பண்ண கத்துக்கணும். பணத்துக்கும் புகழுக்கும் சம்பந்தப்பட்டு நீ இதெல்லாம் போய் சேர்ந்தீங்கன்னா கடவுளை நீ பார்க்கவும் முடியாது, அறியவும் முடியாது. அதனால ஜாதி மதம்ன்றது கடவுளுக்கு கிடையாது. கடவுள் எந்த ஜாதி, கடவுள் எந்த மதம்? இது எல்லாமே மத வழிபாடுல இருக்கிறவங்க யாருமே கடவுளை அறியாதவங்க, பக்தி அறிஞ்சவங்க. சரி, இப்படி வாழலாம், இப்படி வகுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வாழறவங்க. ஆனா கடவுளை அடையணும்னு யாரும் இல்லை. கடவுளை அடையணும்ன்றது ஒவ்வொரு மதத்திலும் யாரோ ஒரு மகான் தோன்றுவோம். கிறிஸ்துவ மதத்திலும் சில மகான்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் மதத்திலும் சில மகான்கள் இருக்கிறாங்க, இந்து மதத்திலும் சில மகான்கள் இருக்கிறாங்க. எல்லா மதத்திலும் யாரோ ஒருத்தன் தோன்றுவான். ஆனா பெருவாரி பக்தியோட போயிடும். இந்து மதத்துல பெருவாரி மகானோட இருக்கும். ஆதியில 1700 வருஷத்துக்கு முன்ன நபிகள் நாயகம் ஒரு மகான் வந்தார். 5ஆம் நபின்னு பேர் அவருக்கு. அவர் முன்னாடியே 4 நபிகள் இருந்தாங்க, 5ஆம் நபின்னு பேர். அவர் எழுதுந்த குரான் இல்லையா, 1700 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் அந்த மகானுக்கு அப்புறம் அந்த மதத்துல ஒரு மகானா வெளிப்படலை யாரும். மதவாதியா இருக்கிறவங்க ஏராளமா, மகானா இல்லை இல்லையா. ஆனால் 2021 வருஷத்துக்கு முன்ன ஒரு மகான் இயேசு வந்தார் இல்ல. ஆனா 2021 வருஷம் ஆயும் ஒரு மகான் வரல. ஆனா மதவாதிங்க கோடிக்கணக்கில் வந்திருக்கிறாங்க. அப்போ மகான்கள் ஒவ்வொரு மதத்திலையும் தோன்றுனது உண்டு. ஆனால் இந்து மதத்துல அப்படி இல்லை. வருஷம் ஒரு மகான் தோன்றிக்கினே இருப்பான். அப்படி வந்தவர் தான் வள்ளலார், அப்படி வந்தவர் தான் ரமணர், அப்படி வந்தவர் தான் ராமகிருஷ்ணர், அப்படி வந்தவர் தான் விவேகானந்தர் இல்லையா. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மகான்கள் கடவுளை அடைய வழி தேடி பயணம் பண்ணுவாங்க. அதனால அவங்க மகான்கள் ஆனோம். ஆனா இந்த மதவாதி புக்கோட நிக்கிறதால இவன் மதவாதியாவே நின்று போறான். ஆனா இதுல புக்கு தொடர்றதே கிடையாது மகான்கள். அவனை ஆராய்ஞ்ச அவன் மகான் ஆகிறான். அதனால இது அடிக்கடி மகான்கள் தோன்றின பூமி, தோன்றிக்கினே இருப்பாங்க. இன்னும் பல ஆயிரம் மகான்கள் வருவாங்க. ஆனா மற்ற மாதத்துல வரமாட்டாங்க. மனசை வசப்படுத்தணும்னா நீ உலகத்தை பார்க்க கூடாது சாமி. உன்னை மட்டும் பார்த்தீங்கன்னா மனம் வசப்படும். உலக வாழ்க்கையில இருந்து என்ன மட்டும் உலக வாழ்க்கையில இருந்து மனம் வசப்பட்டுச்சுன்னா உலக வாழ்க்கை செயல் போயிடும் உனக்கு. அதனால அது வசப்படுத்த கூடாது. சரி, வசப்படுத்தினா இப்ப நீ ஆபீஸ்ல வேலை செய்யற, ஆமா, மனம் உனக்கு வசப்பட்டு போச்சு. நமக்கு எதுக்கு வேலை, நம்ம எங்கன்னா உட்காந்து கிடக்கலாம், வேலை இருந்தாருக்கிட்ட போன போட்டுன்னு உட்காந்துருவேன். அப்போ மனசு உனக்கு வசப்படக்கூடாது. அப்பதான் நீ வேலைக்கு போவ, அப்பதான் உன் குடும்பத்தை பார்ப்ப. இதெல்லாம் இல்லாத உனக்கு வசப்படணும். ஆனால் மனம் வசப்படக்கூடாது. செயல் நல்ல செயலை ஆக்கிக்கணும், அதுதான் முக்கியம். செயல் நல்லா இருந்தாலே போதும். இப்ப நீ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற, உங்ககிட்ட 10 பேர் வருவான். ஆமா, பல விஷயத்துக்கோசம் வருவான். உனக்கு பதவி இருக்குது. நீ என்ன பண்ற, அந்த ஒரு 1000 ரூபாய் வாங்கின்னு அந்த வேலையை செய்து கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா உனக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. ஆனா அந்த 1000 ரூபாய் வேலைக்கு 50,000 ரூபாய் கொடுன்னு நிக்கிற நீ, அவனால கொடுக்க முடியாது.
அப்ப என்ன சொல்ற, நீ ஆன்லைன்ல புக் பண்ணு, அது வரும்போது வரும்னா அது அவன் 5 வருஷம் ஆகிறதுக்கு. அப்ப அவன் என்ன பண்றான், கடனோட வாங்கி எடுத்து வந்து கொடுக்குறான். துன்பத்தை யார் உண்டாக்குறது? நீ தானே அவனுக்கு துன்பத்தை உண்டாக்குன. ஆமா. ஆனா உங்ககிட்ட அதிகாரங்குதுன்ட்டு நீ செய்யற. அதனாலதான் சொன்ன கதையில கூட பேசினேன், சட்டம்னு ஒண்ணு இருக்குது. அது எல்லாரும் அது எப்படியோ சொல்லின்னுக்குறாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல. சட்டம் தனது கடமையை செய்யும் அப்படின்னு. பேப்பர் போவாது ஊடு ஊடா. சட்டம் யார் கையில மாட்டிக்குதோ அவனுடைய குணம் எப்படிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது செய்யும். ஏன்னா அது பேப்பர்ல எழுதப்பட்ட எழுத்து சட்டம். அது ஒண்ணு ஊடு ஊட போய் என் பேர் சட்டம் நீ இது மாதிரிலாம் பண்ணிக்கிறேன்னு கேட்காது. அது யார் பாக்கெட்ல இருக்குதோ அவன் என்ன குணங்குதோ அதுக்கேற்ற மாதிரி அதை செயல்புரிவான். சட்டம் எப்பவுமே வேலை செய்யாது, சட்டத்தை வச்சுக்கிற மனுஷன் வேலை செய்வான். இது ஏமாத்தினுக்கிற விஷயம். சட்ட வேலை தனது கடமை எங்கன்றா செய்யும். சட்ட புக்கு மாறிக்கினே இருக்குது நிமிஷத்துக்கு நிமிஷம். சட்டம் எப்பவுமே வேலை செய்தது இல்லை. ஆனா சொல்ல மாட்டான். அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதான் இதுதான் இப்பதான் ஏமாத்தினுக்கிறோம் நம்ம. ஏன்னா ஒரு அதிகாரி அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, அவன் லஞ்சம் வாங்கினா ஒரு நிமிடியத்துல வேலை விட்டு எடுக்கணும். எடுத்தால் அடுத்த தொழிலாளி பயப்படுவான், அவர் வேற இடத்துக்கு மாத்திட்டங்க, அங்க போய் அதான் ஜெய் போறாரு அவரு. இது என்ன சட்டம் இது? அதனால இந்த சட்டம் தனது கடமையை செய்யும். ஒரு கடமையும் செய்யாது, மனுஷன் கடமையை செய்வான். அதை வச்சுக்கணும். யார் கையில் இருக்குதோ அவன் பவருக்கு ஏற்ற மாதிரி அவன் பதவிக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை உபயோகப்படுத்துவான். அப்பதான் சட்டம் செய்யுமே தவிர சட்டம்ன்ற ஒரு பேப்பர் போய் யாருக்கும் எதுவும் செய்யாது சாமி. அது ஒரு பேப்பர்ல எழுதப்பட்ட எழுத்து. அது போய் என்ன செய்யும்? அதை பயன்படுத்திக்கிற ஒன்றுக்கு பொறுத்துக்குது அது. அதனால நன்மையை செய்ய பழகணும். அது சாதாரணமாக எடுத்த உடனே நன்மையை செய்திட முடியாது இல்லையா? பழகணும். ஒன்னே இல்லை, கண்ணை இங்க சமையல் செய்யறான்ல, ஆமா, அவன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். பெரிய பொண்ணுக்கு வாழா வெட்டியா வந்துடுச்சு. ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தான், அதுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு, நல்லா இருக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்றான், ஆனா காசு இல்லை. ஒருத்த வர கட்டிக்கிறேன், பணம் இல்ல. ஆமா, பணம் இல்லைன்னா அவன் நகை கஜா அது இது கட்டில பீரோ கேட்கல. சாதாரண ஒரு சத்திரத்தை ஒரு தாலி கட்டுறது கூட ஒரு 50,000 ஒண்ணுமே. ஆமா, எங்க போவான்? இல்ல, நமக்கு அவனுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. கூப்பிட்டேன், 50,000 ரூபாய் கொடுத்தேன், இது 9,000 ரூபாய் கொடுத்தேன், இது வச்சு நட்டுக்கிட்டான். ஐயர் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தானோ, வச்சு நட்டுட்டான். ஒரு நல்ல காரியம் நடந்தது இல்லை? கண்டிப்பா. முந்தா நாள் அந்த குமார்னு ஒரு டெய்லர் ஒருத்தர் இருப்பான். இந்த பையனை வெளியே சொல்லக்கூடாது. இந்த சரவணா பையனை வளர்த்தது அவங்க தான். சரி சரி. அவனுக்கு ட்ரெஸ்ஸு, அவனுக்கு தூக்கி போட்டு சாப்பாடு, அவனுக்கு டிப்புன்னு, அவனுக்கு ஸ்கூல்ல எதுவுமே ஓடுது, எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. அவ்வளோ அக்கறை அந்த பையன் மேல. கட்சியில் சாவு கூட போல அவங்க. ஜீவா போயிட்டு வந்து சொன்னான், ரொம்ப 3 பேருக்கு கல்யாணம் ஆகல அந்த வீட்டில். ஒரு அக்காவுக்கு கல்யாணம் ஆகல, 2 தம்பிங்களுக்கும் கல்யாணம் ஆகல, 3 பேருக்குமே வயசாகி போச்சு. இதை என்னன்னு சொல்லுவேன்? விதி. விதிதான், வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது, விதிதான். இதுக்கு மீறி ஏதாவது மதி இருக்குதாங்க? 3 பேருக்கும் ஒரு வீட்டுல கல்யாணம் ஆகல. உடனே ஜீவாவும் தியாகம் சாவுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாலை கூட அந்த ஆவுட் ரோட்ல போட்டு வச்சுட்டான். கவர் பால் வாங்கினவர் கூட காசு இல்லாத அவசரப்பட்டாங்க. பண்ணாங்க. காலையில வர சொல்றான் 2 பேரும். அப்புறம் காலையில வந்தாங்க. எனக்கு அவனுக்கு என்ன ஆகுது? ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. 5,000 ரூபாய் கொடுத்தேன், வச்சு என் வானா அப்படின்னா வச்சுக்கிடா, செலவுக்கு புண்ணியதானம் பண்ணிக்கடா அப்படின்னு. எவன் கொடுப்பான்? சம்பந்தமே இல்லைப்பா எனக்கு அவனுக்கா. நான் ஏன் கொடுக்கணும்? இதுதான் நல்லதை செய்து பழகுங்கன்றது. ஒருத்தர் துன்பப்படும் போது வேடிக்கை பார்க்க கூடாது, சந்தோஷமா சாப்பிடும் போது வேடிக்கை பாரு. ஒருத்தருக்கு சாப்பாடை போட்டு பாரு, அடுத்த சாப்பாட்டை பிடுங்கி சாப்பிடாத. இந்த மாதிரி பழக்கத்தை உண்டாக்கினாவே ஆன்மீகத்தில் முன்னேறுவேன். இந்த மாதிரி எண்ணங்களை வளர்க்கணும். 4 பேருக்கு உதவி செய்யணும். ஐயோ பாவம்ன்ற எண்ணம் வரணும் உனக்கு. அது வர அவன் செய்த கர்மத்தை அவன் அனுபவிக்கிறான், நான் ஏன் கொடுக்கணும்? நீனா உன் கர்மம் உங்ககிட்ட வைத்தாக்க உன்னை விட்டு வெளியே போவாது. சரிங்க ஐயா. இன்னொரு அப்படி இருந்தா அவன் பாவத்தை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா, நீங்க கொடுத்து உதவுனீங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு வராது. நீ வாங்கினா தானே வரும். இல்ல, அவன் அந்த பாவம் படணும் கடவுளுடைய விதி. நீ கொடுக்கும் போது தலையிடும் போது உன் பாவம் தான் இன்னும் அவனுக்கு போகுமே தவிர அவன் பாவம் உனக்கு வராது.
இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஒரு தாய் தகப்ப கல்யாணம் ஆகி போச்சு, குழந்தை பிறக்க போகுது. நான் சொல்றேன் பல வீடியோக்கள்ல, உன்னுடைய பாவனா அது அப்படின்னு சொல்றேன். உன்னுடைய பாவம் எப்ப சொல்றேன்? உன்னுடைய விந்துல உன்னுடைய குழந்தை உருவாச்சு, விந்து சுரோனிதத்துல. அது வரைக்கும் நீ செய்த பாவம் உன் பிள்ளைக்கு வந்துடுச்சு. ஆனா அது பிறந்து வளருது. இப்ப நீ செய்த பாவம் அதுக்கு போகாது, உனக்கு தான், உனக்கு மட்டும்தான் அது. உன் பிள்ளை தானே போகாது. சரி. ஏன்னா அந்த பொருள் போலங்க, நீ அந்த பொருள் வாங்கல, உன் பிள்ளை செய்யற பாவமும் உனக்கு வராது, அது அவனோட தான் நிற்கும். அது மாதிரி அவன் செய்த பாவத்தை அவன் அனுபவிக்கிறான். நீ கொடுக்கும் போது உங்ககிட்ட இருக்கிற பாவமும் போகுமே தவிர அவங்ககிட்ட இருந்து எடுத்தீங்கன்னா உனக்கு வரும், அவங்ககிட்ட இருந்து வாங்கினால்தான் உனக்கு வரும். நீ கொடுக்கும் போது உனக்கு வராது. அதனால்தான் சொன்னான், கொடுக்கிறவன் கை மேலடா, வாங்குறவன் கை கீழடான்னு. கீழே இருந்து தண்ணி ஏறுமா? மேல இருந்தா கொட்டும். அப்போ வாங்குறவன் பாவத்துல கீழே தான் இருக்குது, கொடுக்குறவன் புண்ணியத்துல மேலதான் இருக்குது. அப்ப மேல இருந்து கொடு.